Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuh. Forbidden in Islam. இஸ்லாம் தடை செய்யப்பட்ட விஷயங்கள். இன்றைய காலகட்டத்தில் நம் வாழும் உலகம் வளர்ச்சியில் முன்னேறி இருந்தாலும் மன நிம்மதியில் பின்னடைந்தே வருகிறது. பொருளாதார போட்டி, புகழின் ஆசை தவறான பாதையில் இழுத்துச் செல்கின்றன. எது சரி தவறு என்பதை சிந்திக்காமல் உடனடி இன்பத்திற்காக பலர் தம் வாழ்க்கை பாதையை தவறாக தேர்வு செய்து இன்று மன நிம்மதி இல்லாமல் அலக்களிக்கப்படுகின்றனர். இந்த சூழலில் சரியான வழியது தவறான வழியது என்பதை சிந்திக்க வேண்டிய அவசியம் மிகவும் அதிகமாக உள்ளது. இந்த சிந்தனையில் ஒரு பகுதியாகவே இந்த நிகழ்ச்சியை நாங்கள் உங்கள் முன்னால் வைக்கிறோம். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. நம்முடைய மார்க்கம் இஸ்லாம். இஸ்லாம் என்பது அமைதி என்பதிலிருந்து வந்தது. அதனால் தான் இஸ்லாம் தனி மனிதனையும் சமூகத்தையும் மாற்றும் இனிய மார்க்கமாக விளங்குகிறது. இஸ்லாம் மனிதனை மனிதனாக வாழ கற்றுத்தரும் மார்க்கம். அல்லாஹ் தனது திருமறையாம் திருக்குரானில் கூறுகிறான். சூரா தாஹா 124 வசனம். வமன் அஅரத அன் திக்ரல்லாஹி ஃபஇன்ன லஹு மஈஸதன் வன்கம் வனஅஸுருஹு யௌமல் கியாமா. எவன் என்னுடைய உபதேசத்தை புறக்கணிக்கிறானோ நிச்சயமாக அவனுக்கு நெருக்கடியான வாழ்க்கையே இருக்கும். மேலும் அவன் கியாமத்து நாளில் குருடனாகவே எழுப்போம் என்று கூறினார். அல் குர்ஆன் 20வது சூரா 124 வசனம். மனிதர்கள் தவறான வழியை பின்பற்றும் போது அவர் மன நிம்மதி இழந்து அலக்கழிக்கப்படும் வாழ்க்கையை வாழ்கின்றனர். அல்லாஹ் தனது திருமறையாம் திருக்குரானில் கண்டித்து கூறியனவே. மோசடி. இன்றைய காலகட்டத்தில் பொய்யான ஓடிபி அனுப்பி பணம் மோசடி, பொய்யான வேலை வாய்ப்பு என்று கூறி பணம் பெறுவது, அளவுகளின் மீது பொய்யான எடை காட்டுவது, இவை இது பற்றி அல்லாஹ் குர்ஆனில் கண்டித்து கூறிய வசனம் பற்றி பேச சஃபியா வருகிறார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மோசடி. சூரா அல்-ஹுத் வசனம் 85. என் சமூகத்தார்களே, அளவையிலும் நிறுவையிலும் நீதியை கொண்டே நீங்கள் பூர்த்தி செய்யுங்கள். மக்களுக்கு கொடுக்க வேண்டிய அவர்களுடைய பொருட்களை குறைத்து விடாதீர்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மோசடி. சூரா அல்-ஹுத் வசனம் 85. என் சமூகத்தார்களே, அளவையிலும் நிறுவையிலும் நீதியை கொண்டே நீங்கள் பூர்த்தி செய்யுங்கள். மக்களுக்கு கொடுக்க வேண்டிய அவர்களுடைய பொருட்களை குறைத்து விடாதீர்கள். பூமியில் விசமம் செய்து கொண்டு வரம்பு மீறி அலையாதீர்கள். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர். மாஷா அல்லாஹ். அடுத்ததாக நம்பிக்கை துரோகம். ஒரு நண்பன் நம்பி சொன்ன ரகசியத்தை மற்றவர்களிடம் கூறுதல். நண்பர்களுடைய நம்பிக்கை பெற்ற அவர்களுடைய பொருட்களை திருடுவது. ஆசிரியர் அல்லது பெற்றோர் வைத்திருக்கும் நம்பிக்கை உடைக்கும் விதமான தவறான நடப்பு. இது பற்றி அல்லாஹ் குர்ஆனில் கண்டித்து கூறிய வசனம் பற்றி பேச அதினா வருகிறார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நம்பிக்கை துரோகம். சூரா அல் நிஷா வசனம் 27. ஈமான் கொண்டவர்களே, நீங்கள் அல்லாஹ்வுக்கும் அவனுடைய தூதர்களுக்கும் மோசம் செய்யாதீர்கள். நீங்கள் அறிந்து கொண்டே உங்களிடமுள்ள அமானித பொருட்களிலும் மோசம் செய்யாதீர்கள். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர். மாஷா அல்லாஹ். அடுத்ததாக பேராசை. தம் தேவைக்கு மேல் பணம் சேமித்து ஏழைகளுக்கு தர்மம் செய்யாமல் இருப்பது, பிறருடைய வெற்றியை பார்த்து பொறாமையால் அவர்களை தாழ்த்த முயற்சித்தல் போன்ற பேராசை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் கண்டித்த வசனம் பற்றி பேச சுகைனா வருகிறார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பேராசை. சூரா தகாசுர் வசனம் 1-2. செல்வத்தை பெருக்கும் ஆசை உங்களில் அல்லாஹ்வை விட்டு பராக்காக்கிவிட்டது, நீங்கள் மன்னரையை சந்திக்கும் வரை. சூரா இஸ்ரா வசனம் 27. வீணா சொல்பவர்கள் ஷைத்தானின் சகோதரர்கள். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர். மாஷா அல்லாஹ். அடுத்ததாக இணை வைத்தல். அல்லாஹ்வை வணங்காமல் வேறு மனிதர்களை நாம் வணங்குவதே. நம்மளுக்கு எந்த ஒரு தேவை என்றாலும்
அல்லாஹ்வை முன்வைக்காமல் வேறு மனிதர்களை நம்புவது, ஜாதகம் மற்றும் குறி பார்ப்பது போன்ற விஷயங்களை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் கண்டித்த வசனம் பற்றி பேச ஆசியா வருகிறார். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இணை வைத்தல். சூரா அன்-நிசா வசனம் 48. நிச்சயமாக அல்லாஹ் தனக்கு இணை வைப்பதை மன்னிக்கவே மாட்டான். இதை தவிர மற்ற எதையும் தன் நாடியவர்களுக்கு மன்னிப்பான். யார் அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிறார்களோ அவர்கள் நிச்சயமாக மிகப்பெரிய பாவத்தை கற்பனை செய்கிறார்கள். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர். மாஷா அல்லாஹ். அடுத்ததாக பெருமை. தம்மிடம் உள்ள பணம், பதவி அல்லது அறிவு காரணமாக மற்றவர்களை இகழ்ந்து பேசுதல், தம் தவறை ஒப்புக்கொள்ளாமல் அகங்காரமாக இருப்பது, மற்றவர்களிடம் நல்ல விஷயங்களை கேட்காமல் இருப்பது போன்ற விஷயங்களை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் கண்டித்து கூறிய வசனம் பற்றி பேச அல்சிபா வருகிறார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பெருமை. சூரா லுக்மான் வசனம் 18. இன்னும் நீ பெருமையுடனே மனிதர்களை புறக்கணித்து உன் முகத்தை திருப்பிக் கொள்ளாதே. பூமியில் கர்வம் கொண்டு நடக்காதே. நிச்சயமாக கர்வம் கொண்டு பெருமை அடிப்பவர்களை அல்லாஹ் நேசிப்பதில்லை. சூரா அஸ்-ஸுமர் அத்தியாயம் 39 வசனம் 72. பெருமையின் இருப்பிடம் நரகம்தான், அதில் அவர்கள் என்றென்றும் தங்குவார்கள். அகங்காரிகளின் இருப்பிடம் மிக கெட்டது. சூரா அல்-பக்ரா அத்தியாயம் 2 வசனம் 34. இப்லீஸ் பெருமை அடித்தான், மறுத்தான், அவன் காபிர்களில் ஒருவனாகிவிட்டான். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர். மாஷா அல்லாஹ். அடுத்ததாக புறம் பேசுதல். ஒருவரின் குறையை பெரிதாக்கி மற்றவர்களிடம் சொல்லுதல், ஒருவரின் தவறுகளை பெரிதாக்கி மற்றவர்களிடம் சொல்லுதல், இதை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் கண்டித்து சொன்ன வசனம் பற்றி தஷ்ரீஃபா பேச வருகிறார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. புறம் பேசுதல். சூரா அல்-ஹுஜராத் வசனம் 12. முஃமின்களே, சந்தேகமான பல எண்ணங்களிலிருந்து விலகிக் கொள்ளுங்கள். ஏனெனில் நிச்சயமாக பல எண்ணங்களில் பாவங்களாக இருக்கும். பிறர் குறை நீங்கள் துருவி துருவி ஆராய்ந்து கொண்டிரார்கள். அன்றியும் சிலரை பற்றி புறம் பேச வேண்டாம். உங்களில் யாவராது தம்முடைய இறந்த சகோதரின் மாம்சத்தை புசுக்க விரும்புவாரா? இல்லை, நீங்கள் அதை வெறுப்பீர்கள். இன்னும் அல்லாஹ்வை அஞ்சுங்கள். அல்லாஹ் நிச்சயமாக பாவத்திலிருந்து மீள்வதை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர். மாஷா அல்லாஹ். அடுத்ததாக கொலை. கோபம் அல்லது பழிவாங்கும் நோக்கத்தில் ஒருவரை கொலை செய்வது, வேண்டுமென்றே சண்டை அல்லது பகை காரணமாக ஒருவரை கொலை செய்வதை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் கண்டித்து சொன்ன வசனம் பற்றி இனாயா பேச வருகிறார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கொலை. சூரா அன்-நிசா வசனம் 93. எவரேனும் ஒருவன் உன் முக்மீனை வேண்டுமென்று கொலை செய்வாராயின் அவனுக்குரிய தண்டனை நரகமே ஆகும், என்றென்றும் அங்கே தங்குவான். அல்லாஹ் அவன் மீது கோபம் கொள்கிறான், இன்னும் அவனை சபிக்கிறான். அவனுக்கு மகத்தான வேதனையும் அல்லாஹ் தயாரித்திருக்கிறான். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர். மாஷா அல்லாஹ். அடுத்ததாக அநியாயம் செய்தல். ஒருவரின் உரிமையை பறித்து அவருக்கு துன்பம் கொடுப்பது, சாட்சி இல்லாமல் ஒருவரை குற்றம் சாட்டுவது, அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தி பிறருக்கு துன்பம் கொடுப்பது, பலவீனமானவர்களை அடக்குவது, இதை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் கண்டித்து சொன்ன வசனம் பற்றி தஸ்னீம் ஹிஃபா பேச வருகிறார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அநியாயம் செய்தல். சூரா அன்-நஹ்ல் வசனம் 90. நிச்சயமாக அல்லாஹ் நீதி செலுத்துமாறும் நன்மை செய்யுமாறும் உறவினர்களுக்கு கொடுப்பதையும் கொண்டு உங்களை ஏவுகிறான். அன்றியும் மானக்கேடான காரியங்கள், பாவங்கள், அக்கிரங்கள் செய்தல் ஆகியவற்றை விட்டு உங்களை விலக்கியிருக்கின்றான். நீங்கள் நினைவு கூர்ந்து சிந்திப்பதற்காக அவன் உங்களுக்கு நல்லுபதேசம் செய்கிறான். சூரா அல்-அன்ஆம் வசனம் 135. நிச்சயமாக அநியாயக்காரர்கள் வெற்றி பெற மாட்டார்கள். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர். மாஷா அல்லாஹ். அடுத்ததாக
வெறுப்பு. ஒருவரை காரணமின்றி வெறுப்பது. பிறரின் வெற்றியை பார்த்து பொறாமையால் வெறுப்பது. கோபம் காரணமாக ஒருவரிடம் பேசாமல் இருப்பதை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் கண்டித்து சொன்ன வசனம் பற்றி ருக்கையா பேச வருகிறார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெறுப்பு. சூரா அல் மாயிதா வசனம் 8. முக்மின்களே, நியாயத்தை நிலைநாட்டுவதற்காக அல்லாஹ்வுக்கு நீங்கள் உறுதியாம் சாட்சியாமிருங்கள். எந்த ஒரு கூட்டத்தார் மீதும் நீங்கள் கொண்டுள்ள வெறுப்பு நீர் செய்யாமல் இருக்க உங்களை தூண்ட வேண்டாம். நீர் செய்யுங்கள், இதை தக்வாவிற்கும் பயபக்திக்கும் மிக நெருக்கமாகும். அல்லாஹ்வை அஞ்சுங்கள், நிச்சயமாக அல்லாஹ் நீங்கள் செய்வதெல்லாம் நன்கறிபவனாக இருக்கின்றான். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர். மாஷா அல்லாஹ். அடுத்ததாக மதுபானம் சூதாட்டம். மது அருந்தி எத்தனை ஆண்கள் தன் மனைவி மற்றும் குழந்தைகளை கஷ்டப்படுத்தி குடும்பங்களை இழந்து ஆன்லைன் கேமான ஃப்ரீ ஃபயர், லூடோ போன்றவைகளின் பணத்தையும் இழக்கிறார்கள், வாழ்க்கையும் இழக்கிறார்கள். இதை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் கண்டித்து சொன்ன வசனம் பற்றி சுகானா பேச வருகிறார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மதுபானம் சூதாட்டம் சூரா பக்கரா வசனம் 219. நபியே, மதுபானத்தையும் சூதாட்டத்தையும் பற்றி அவர்கள் உம்மிடம் கேட்கின்றனர். நீ கூறும் அவ்விரண்டிலும் பெரும் பாவம் இருக்கிறது. மனிதர்களுக்கு அவற்றின் சில பலங்கள் உண்டு, ஆனால் அவ்விரண்டிலும் உள்ள பாவம் அவ்விரண்டிலும் உள்ள பலனை விட பெரியது. நபியே, தர்மத்திற்காக எதை செலவு செய்ய வேண்டும் என்று அவர்கள் உம்மிடம் கேட்கின்றனர். உங்கள் தேவைக்கு வேண்டியது போக மீதமானவற்றை செலவு செய்யுங்கள் என்று கூறுவீராக. நீங்கள் சிந்தித்து உணரும் பொறுத்து அல்லாஹ் தன் வசனங்களையும் அத்தாட்சிகளையும் இவ்வாறு விவரிக்கின்றார். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர். குர்ஆனை அல்லாஹ் மனித சமுதாயத்திற்கு ஏன் இறக்கினான்? குர்ஆன் மனிதனை இருளில் இருந்து ஒளிக்கு கொண்டு வந்து நிம்மதியான நீதியான வாழ்க்கையை வழங்க அல்லாஹ் மனித சமுதாயத்துக்கு அருளிய வழிகாட்டினுள்ளாகும். ஒரு மனிதன் இஸ்லாமை உணரும் போது அவன் எண்ணங்களில் மாற்றம் வருகிறது, நடத்தைகளில் மாற்றம் வருகிறது, வாழ்க்கையிலே ஒரு அழகான மாற்றம் நிகழ்கிறது. இஸ்லாம் என்பது மோதலில் உள்ள மார்க்கம் அல்ல, அமைதியும் நீதியும் இனிமையும் நிறைந்த மார்க்கம். இஸ்லாம் மனிதர்களை அமைதியாக வாழ, பிறரை மதிக்க, அன்புடன் நடந்து கொள்ள, அநியாயத்தை தவிர்க்க, மன்னிப்பையும் பொறுமையையும் கடைபிடிக்க, பெண்களுக்கு மரியாதை செய்ய, பெற்றோர்களுக்கு பணிவு தர, ஏழைகளுக்கு உதவி செய்ய, அனைவருக்கும் நீதியாக வாழ வலியுறுத்துகிறது. மேலும் மோசடிக்கு பதிலாக உண்மையும் நேர்மையும், நம்பிக்கை துரோகத்திற்கு பதிலாக அமானிதம் பேணுதல், பேராசைக்கு பதிலாக மன நிறைவும் தர்மமும், இணை வைத்தலுக்கு பதிலாக ஓரிரை கொள்கையும், பெருமைக்கு பதிலாக பணிவும், புறம் பேசுதலுக்கு பதிலாக நல்ல பேச்சும் மன்னிப்பும், கொலைக்கு பதிலாக உயிரின் மதிப்பும், அநியாயம் செய்தலுக்கு பதிலாக சமத்துவமும், வெறுப்புக்கு பதிலாக சகோதரத்துவமும், மதுபானம் சூதாட்டத்திற்கு பதிலாக தெளிவான சிந்தனை அறிவு தெளிவும், இவையெல்லாம் இஸ்லாம் போதிக்கும் நெறிகள். இஸ்லாம் என்பது மனிதர்களை மனிதனாக உயர்த்தும், உலகத்திற்கு நிம்மதி தரும் இனிய மார்க்கம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், மாம் அஸ்அலுக மீசானு யௌமல் கியாமா மின் ஹுஸ்னில் குலுக். மறுமை நாளில் நற்குணங்களை விட மீசான் திராசில் அது எடையுடையது வேறு எதுவும் இல்லை. நமது அழகான அமைதியான மார்க்கத்தை கடைபிடித்து அமைதியாக வாழ்ந்து வெற்றி பெறுவோமாக. ஆமீன். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.